கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவரை நம்புகிறது எத்தனை பாக்கியம். இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டவரை நம்புகிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை சோர்ந்து போய் இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 1வது வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியாக இருக்குதான், காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறவைகளின் உறுதி. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்கல்ல, அதனுடைய உறுதி தான் விசுவாசம். தேவச்சனங்களே, உங்கள் விசுவாசம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? உங்கள் விசுவாசம் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக கர்த்தர் விரும்புகிறார். தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டார்னா, அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது பணமோ பட்டமோ படிப்போ அல்ல. தேவச்சனமே, பதவியோ பிரஸ்தாபங்களையோ அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது, இஃப் யூ பிலீவ் ஆல் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசித்தால் எல்லா காரியமும் நடந்துரும். ஜஸ்ட் பிலீவ். நீங்கள் கர்த்தரை நம்பினா போதும். நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட். எல்லாமே அவரால் முடியும். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லுகிறது ஒன்னே ஒன்று, நீங்கள் நம்ப ரெடியா? நம்பின தேவ மனிதர்கள் உயர்த்தப்பட்டார்கள். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வாழ்வு உண்டானது. இன்னைக்கு சத்ருவானவன் இந்த தேவன் மேல வைக்கிற நம்பிக்கையை திருடி கொண்டிருக்கிறான். சபையே, தேவ ஜனமே, விழிப்புணர்வு அடையுங்கள் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு மனிதர்களையும் உயர்த்துறதுக்கு முன்பதாக அவர்கள் நம்பிக்கையை பார்த்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க நம்பிக்கை பலப்படட்டும். உங்க நம்பிக்கை பலப்படுவதாக. தேவ ஜனங்களுடைய நம்பிக்கை பலப்பட வேண்டும். இன்னைக்கு ஆவியானவர் உங்க நம்பிக்கையை பலப்படுத்த சித்தமா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. ஆம் தேவ ஜனங்களே, நம்பிக்கை நிலைத்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல நம்பிக்கை முடிவு பரியந்தம் இருக்கு. நீங்க நம்பலாம், ஆண்டவரை நம்பலாம். எந்த சூழ்நிலையும் நீங்க அவரை நம்பலாம். உடைக்கப்பட்ட எந்த நேரத்திலையும் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். தேவ ஜனங்களே, சாதித்த ஒவ்வொரு மனிதர்களையும், வேதத்தில் உள்ள பக்தர்களையும் பாருங்கள். ஆவிக்குரிய ஒவ்வொரு நமக்கு முன்பாக நடந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உண்டு. அவர்கள் தேவனை நம்பினார்கள். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 4வது அதிகாரம் 21, 22, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, அரகுர நம்பிக்கை இல்லை, ஃபுல் பிலீஃப், ஃபுல் ஆஃப் ஹோப், ஃபில்டு வித் ஹோப், முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் என்ற தேவ மனிதருக்கு ஈசாக்கை பெறுகிறதற்கு முன்னாடி கையில் இருந்தது பணமோ பொக்கிஷமோ படிப்போ பதவியோ அல்ல. எல்லாம் இருந்திருக்கலாம், ஆனா அதை காட்டிலும் மேலானது ஒன்று இருந்தது. தேவன் சொன்னதை நம்ப திராணி உள்ளவர்களாய் மாறினதுதான் விசுவாசத்தின் முதல் படி. இஃப் யூ ஆர் ரெடி டு பிலீவ் வாட் காட் ஹேட் செட் டு யூ, கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லுகிறதையும் சொன்னதையும் நீங்க நம்ப ஆரம்பித்துட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் வச்சிருக்கிற உயர்வை எந்த பிசாசாலையும், எந்த மனுஷனாலையும், எந்த உலக நபர்களாலையும் தடை பண்ணவே முடியாது. சிங்கங்கள் எழும்பினது, அக்னி ஜாலைகள் எழும்பினது, கோலியாத்துகள் எழும்பினார்கள், செங்கடல்கள் நின்றது, எரிகோகள் வந்தது. எல்லாம் வந்த பொழுதிலும் விசுவாசம் உள்ள நபர்களை தடுக்க முடியவில்லை. ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது, என் பிள்ளை என்னை நம்புகிறாங்களா? என் தேவ ஜனம் என்னை நம்புகிறதா? இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நம்ப நம்மளை ஒப்பு கொடுப்போமா? தேவ ஜனங்களே, பிரேயர் டைம் குடும்பத்தார் எங்கிருந்து இதை கேட்டாலும் சரி, புதிதாக இந்த சேனலில் இணைந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த பதிவு உங்களை நோக்கி வருகிறதுனா ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு விஷயம் நடக்கணும்னா, யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் காட், ட்ரஸ்ட் யுவர் லார்ட், ட்ரஸ்ட் யுவர் ஃபாதர். உங்கள் தகப்பனாகிய தேவனை, உங்களை கைவிடாதவரை, உங்களை கரம் பிடித்து நடத்துகிறவரை நீங்கள் நிச்சயம் நம்ப வேண்டும். அவர் உங்களை பாதி வழியில விட்டுட்டு போக ஒரு மனுஷன் அல்ல. உங்களை மறந்து போக அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாமல் இருக்க அவர் ஒரு மனிதன் அல்ல. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாமல் இருக்கலாம், ஆனால் தேவனை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவன் அவரை நம்ப நம்மளை அழைக்கிறார். ஆபிரகாம் கர்த்தரை நம்பினார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. முழு நம்பிக்கையாக இருந்தார், தேவனை மகிமைப்படுத்தினாராம்.
விசுவாசத்தில் வல்லவனானாராம். தேவ ஜனங்களே, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் அவரை நம்ப 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 நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாவோம். We will be expert. ஆண்டு சொல்லுகிறார், உங்களை விசுவாசத்தில் வல்லவர்களாக மாற்ற சில பாதைகளில் நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களை தோல்வியில் கொண்டு செல்றதுக்கு அல்ல, உங்களை குலைக்கிறதுக்கு அல்ல, உங்களை எக்ஸ்பர்ட்டா மாத்த. வெங்கல வில்லுகள் உங்க கையில வளையத்தக்கதாக இருளின் ஆவிகள் ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் உங்களை சில பள்ளத்தாக்குகளை நடத்துகிறார். சிலரை கண்ணீரின் பள்ளத்தாக்குகளில் நடத்தி கொண்டிருக்கலாம், சிலரை பயமான பள்ளத்தாக்குகளில் நடந்து கொண்டிருக்கலாம், சிலர் மரண இருளில் நடந்து கொண்டிருக்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு இருக்கிறீர். You are with me, Lord, you are with me ன்னு சொல்லத்தக்கதான ஒரு தேவ பிள்ளை இருக்குதுன்னா, ஒரு தேவ பிள்ளை இருக்குதுன்னா, நீங்க தான் அந்த ஆபிரகாம், நீங்க தான் அந்த எஸ்தர், நீங்க தான் அந்த பவுல். ஹalleluya ரபா தரபாசியா. தேவ ஜனங்களே, நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரே ஒரு பரிசு, நீங்க அவரை நம்பணும். You have to trust him. நீங்க அவரை நம்பினா போதும், எல்லாம் செய்து முடிப்பா. ஒன்னே ஒன்று, அவர் எதை சொன்னாலும் நம்பணும். ஆபிரகாம் பார்த்து சொன்னார், போய் பலி கொடுன்னு சொன்னார். He was still continued in his faith. அவருடைய விசுவாசத்தில் அவர் கண்டினியூ பண்ணார். சூழ்நிலை அப்படியே உடையிற மாதிரி, சூழ்நிலை அப்படியே மரணத்தின் உச்சகட்டத்தில், சூழ்நிலை அக்னியின் 7 மடங்கு உச்சத்தில் போனாலும், சூழ்நிலை பசி உள்ள சிங்கம். வேதத்தில் பாருங்க, வந்த உபத்திரம் இல்ல, சாதாரண உபத்திரம் அல்ல. கோலியாத்து சாதாரண மனுஷன் அல்ல, அவன் அரக்கன். தேவ ஜனத்திற்கு உபத்திரம் எல்லாம் அல்டிமேட்டா பெருசா தான் வரும். தேவ ஜனத்தினுடைய உபத்திரம் பசி உள்ள சிங்கம். அவர்களை எரிந்தது பசி உள்ள சிங்கத்தின் மத்தியில, சாப்பிடாம பட்னியா கடந்த சிங்கத்தின் மத்தியில தான் தானியேல் எறிறாங்க. சாதாரண சிங்கம் அல்ல. அக்னி ஜுவாலையை பாருங்க, 1 மடங்கு இல்ல, 7 மடங்கு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உபத்திரவத்தின் ஆழம். ஆபிரகாமுக்கு பாருங்க, பிள்ளை இல்லாமல் மட்டுமல்ல, பிள்ளையை கொடுத்த பிறகு ஒரு உபத்திரவம். தேவ ஜனங்களை ஒன்னே ஒன்று ஆண்டு எதிர்பார்க்கிறது, என் பிள்ளைகள், என் தேவ ஜனங்கள், என்னுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட என் பிள்ளைகள் என்னை நம்புகிறார்களா? இஃப் தே ஆர் ஸ்டில் பிலீவிங், ஐ ஆம் தேர் டு டூ மிராக்கிள். நான் ஆவியில் பார்க்கிறேன், அநேகருக்கு ஹீலிங் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே சிலருடைய ரத்தங்களுக்குள்ளாடி அற்புதம் நடக்குது. சிலருடைய சரீரத்தில் ஓடுற ரத்தத்தில் சில வியாதிகள் நான் ஆவியில் பார்க்கிறேன். நீங்க ஆண்டவரை நெடுநாளா நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க. ஆவியானவர் சிலருக்கு விடுதலையை கொடுக்கிறார். ஆவியானவர் உங்க சரீரத்தில் கிரியை செய்கிறார். ஒரு ஹீலிங் இறங்கி கொண்டு இருக்கு, ஒரு தெய்வ பிரசன்னம் இறங்கி கொண்டு இருக்கு. உங்க வீட்டை சுத்திலும் ஒரு தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறத பார்க்கிறேன். தேவ ஜனங்களை யாரா இருந்தாலும் அப்படியே உள்ளத்தின் ஆழத்துல இருந்து துதிக்க ஆரம்பிங்க. பார்க்கலாம், உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சோதரம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, இந்த முதல் நாள், இந்த வாரத்தின் முதல் நாள், நீங்கள் இதை எப்பொழுது கேட்டாலும் இது கர்த்தர் தந்த நாள். இதுல நீங்க மகிழ்ந்து களி கூறணும். இதை எந்த நேரத்துல கேட்டாலும் இது உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை. கர்த்தர் உங்களை எழும்ப அவர் விரும்புகிறார். நீங்க எழும்பணும், நீங்க நம்பணும், அவருக்காக ஓடணும். அவர் உங்களை கொண்டு செய்து முடிப்பார். உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அதை செய்து முடிப்பார். யாராலையும் தடுக்க முடியாது. எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க, நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ்வின் நம்பிக்கையே, நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, நீர்தானையா. சொல்லுங்க சொல்லுங்க, நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டும் அப்பா, நான் நம்புவேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு என்ன ஆனா என்ன ஆண்டவரே, எத்தனை பிரச்சனை ஆனாலும் என்ன ஆண்டவரே, எத்தனை உபத்திரம் வந்தா என்ன ஆண்டவரே, உங்களை நம்புவான்ப்பா. I will believe you, Lord. I will keep my hope upon you, Lord. சொல்லுகிற தேவ ஜனம் உண்டா? என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். ஓ, என் ஜீவ நாட்களெல்லாம். எத்தனை தேவ ஜனங்கள் சொல்வீங்க, என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க, நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கை.
நம்பிக்கையே நீர்தானையா. சொல்லுங்க, நம்புவேன். நானும் என் குடும்பம் உங்களை நம்புவாப்பா, உங்களை மட்டுமே நம்புவோம் ஆண்டவரேன்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? தேவ ஜனங்களை இந்த வார்த்தைகளை நீங்க சொல்ல சொல்ல ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாரு. நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே. அவர் உங்களை இந்த பூமியில கொண்டு வந்திருக்கிறார், ஒரு காரணத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். சத்துரு போராடலாம், உங்க திட்டத்தை அழிக்கிறதுக்கு அவன் போராடலாம். உங்க வாழ்க்கையில நெடுநாளா நன்மையை பார்க்க முடியாம தவித்து போயிருக்கிறீங்கன்னு ஆண்டு சொல்லுகிறார். நீங்க ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, சாத்தா உங்களை தாக்கி கொண்டு இருக்கிறான். உங்க மேல உள்ள சித்தம் வெளிப்படக்கூடாதுன்னு அவன் தாக்குகிறான். எத்தனை காலம்தான் அவன் தாக்குவான்? ஆண்டருக்கு தெரியும். இதுவரைக்கும் என் பிள்ளை என்ன வெட்கப்படுத்தல, என் மேல அவிசுவாசமாவ இல்லை, என் மேல என் பிள்ளை அவிசுவாசமாவன் இல்லை, என்னை நம்பிக்கொண்டு இருக்கிறான், அவனுக்கு நான் கணத்தை உண்டாக்குவேன் என்று மொர்தெகாய்க்கு இறங்கின ஆண்டவர், ஆபிரகாமுக்கு இறங்கின ஆண்டவர் உங்களுக்காக இறங்க போகிறார். எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன், என்னை தாயின் கருவுல இருந்து இதுவரைக்கும் கொண்டு வந்தீரே அப்பா, நான் இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன்னு அது உங்க கிருபைதான்னு சொல்லி அந்த வரிகளை சொல்லி அவரை உயர்த்துவோமா? ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லையா. ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லையா, கைவிடவில்லையா, என்ன கைவிடவில்லை. ஒருக்கா கூட சொல்லுவோம், ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, உம்முடைய சார்பாக நான் இந்த பூமியில் விழுந்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியில் அவருடைய கிருபையினால நம்ம வந்திருக்கிற தேவ ஜனமே, உங்க உள்ளத்தை திறந்து கொடுப்பீங்களா? It's wonderful time. Oh, it is miraculous time. கர்த்தரோடு உறவாடுகிற நேரம், அவர் உங்களுக்கு உதவி செய்கிற நேரம், உங்க விசுவாசம் வளருகிற நேரம். கைவிடவில்லையா, கைவிடவில்லையா, என்ன கைவிடவில்லையா. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. சொல்லுங்க, நம்புவேன். ஒரு கூட்டம் மக்கள் தேவனை உயர்த்தும் பொழுது, ஒவ்வொரு முறையும் உயர்த்தும் பொழுது தேவ பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ளாடி, உங்க குடும்பங்களுக்குள்ளாடி, உங்க பிள்ளைகள் மேல, உங்க கணவர் மேல, உங்க மனைவி மேல, உங்க தொழில் மேல தேவ சித்தம், தேவ அழைப்புக்கு மேல தேவ பிரசன்னம் இறங்குகிறது. எங்க எங்கெல்லாம் சத்துரு மறைந்திருக்கிறானோ, எங்க எங்கெல்லாம் அவன் உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறானோ, எங்க எங்கெல்லாம் உங்க உயர்வு தடைப்பட்டு இருக்கிறதோ, என் தேவன் உங்க நம்பிக்கையை பார்த்து அவருடைய கரத்தை உங்களுக்காக செயல்பட வைப்பார். அதனால உற்சாகத்தோடு துதிக்கலாம். என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா, என் ஜீவ நாட்கள் எல்லாம் உங்களை நம்புவேன்பான்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் துதித்து கொண்டு இருக்கிறீங்க? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க, என் ஜீவ நாட்கள் எல்லாம், எஸ் டாடி, என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, நம்பிக்கையே. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே,
விசுவாசம் தான் விஷயம். சாத்தான் அந்த விசுவாசத்தை திருடலான்னு பார்த்தா, உங்க நம்பிக்கையை திருடலான்னு பார்த்தா, உங்க சமாதானத்தை திருடலான்னு பார்த்தா, அவர் மேல நீங்க வச்சிருக்கிற அந்த மனமகிழ்ச்சி, அந்த சந்தோஷத்தை, உங்க நம்பிக்கையை திருடிட்டால் அதை எடுத்து விடலாம். அப்போ உங்கள்கிட்ட இருந்து பலன் குறைஞ்சு விடும். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அந்த பலனை திருடுறதுக்காக சத்ரு முயற்சி பண்ணினா, ஆனால் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, you are coming back to the connection. உங்களுடைய கனெக்ஷன்ல திரும்பி வாரீங்க, தேவனுடைய உறவுல திரும்பி வாரீங்க. தேவன் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். you are charging up. உங்களுக்குள்ளாடி சார்ஜ் ஏறுகிறது, உங்களுக்குள்ளாடி அபிஷேகம் இறங்குகிறது, உங்களுக்குள்ளாடி வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. தேவ ஜனங்களே, ஆவியில நிரம்பி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆவியானுடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேலே இறங்கி கொண்டிருக்கு. கண்ணீரை துடைக்கிறார். ஒவ்வொரு தேவ ஜனத்தினுடைய உள்ளத்தின் காயங்களை ஆற்றுகிறார். ஒரு பரிசுத்த ஆவியானவர், ஒரு வெண் புறா உங்க வீட்டுக்கு இறங்குகிறார், உங்க குடும்பத்தில் இறங்குகிறார், ஒவ்வொரு பேரையும் பாதுகாக்கிறார். உம்மை மட்டும் என் வாழ்வின் நம்பிக்கையே. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. இத்தனை நாள் நம்மளை ஆதரித்தார், நம்மளை அரவணைத்தார், நம்மளை தேற்றினார், நம்மளை தாங்கினார். இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, டாடி we praise you, we love you Lord, நாங்க உங்களை நேசிக்கிறோம்னு சொல்லுவீங்களா? ஆண்டவரே உங்களை ஆராதிக்கிறோம்னு சொல்லுவீங்களா? இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமானது அவருக்கும் நமக்கும் உள்ள கனெக்ஷன், அப்பாவுக்கும் நமக்குள்ள உறவு. நம்மளை எல்லாரும் கைவிட்ட பொழுது, நடுத்தருல விட்ட பொழுது நம்மளை தேடி வந்தாரு. நம்ம குடும்பத்தில் அந்த உயிர் போறதுக்கு முன்னாடி காப்பாத்தினாரு. நம்ம நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நித்திய ஜீவனை தந்தாரு. அவர் உயிரையே சிலுவையில கொடுத்தாரு. அதை நினைத்து பாருங்களே. கல்லறனுடைய கைகளில் அகப்பட்ட அந்த மனிதனை நல்ல சமாரியன் காப்பாத்தினது போல, அவன் எரிகோவை நோக்கி ஒரு பயணத்தை செய்து கொண்டிருந்த பொழுது கல்லர்கள் கையில் அகப்பட்டு குற்றுயிராக விடப்பட்டான். அவனுடைய வஸ்திரங்கள் திருடப்பட்டது, அவனுடைய சரீரங்கள் காயங்கள் ஆக மாறினது. ஆனால் அந்த நல்ல சமாரியன் வந்தான், தேடி வந்தாரு. இன்னைக்கு அதை போலவே நம்மளை தேடி வந்த ஆண்டவருக்கு நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துவோமா? தேடி வந்தது மட்டுமல்ல, இத்தனை நாட்கள் நம்ம காயங்களை ஆற்றினார். நமக்காக யாரும் உதவி செய்வேன்னு வாக்கு கொடுக்காத நேரத்தில் நான் உன்னை உயர்த்துவேன்னு வாக்கு கொடுத்தார். உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவேன்னு வாக்கு கொடுத்தார். இந்த உலகமே நாசாகி கொண்டிருக்கும் பொழுது நல்ல சமாதானத்தை தந்தார். இதெல்லாம் ஒரு விஷயம் கூட உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஏன்னா 10 குஷ்டரோகிகள் இருந்தாங்க, அதில் ஒருத்தன் மட்டும்தான் நன்றி உள்ளவனாக இருந்தான். இன்னைக்கு ஏசப்பா செய்த எல்லா விஷயங்களுக்கும் நம்ம நன்றி செலுத்தணும். அவர் இனிமேலும் செய்வார். செய்யுங்க என்று சொல்றதை காட்டிலும் செய்ததுக்கு முதலாவது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தாது நன்றி செலுத்த ஒரு ஆள் இருக்கிறாங்களா, இதற்குள்ளாடி இருக்கிறார்களா என்று ஆண்டவர் உற்று நோக்கினா தேவ ஜனங்களை எத்தனை பேரை பார்க்க முடியும்? எல்லாரும் சொல்லுவோமா? ஆதரித்தீ, அரவணைத்தீ, உம் தோளில் என்னை சுமந்தீ. ஆதரித்தீ, அரவணைத்தீ, உம் தோளில் என்னை சுமந்தீ. உம் தோளில் என்னை சுமந்தீ, உம் தோளில் என்னை சுமந்தீ. ஐயா உம் தோளில் என்னை சுமந்தீ. எல்லாரும் சொல்லுவோம். ஆதரித்தீர், அரவணைத்தீர், உம் தோளில் என்னை சுமந்தீர். ஆதரித்தீர், என்னை அரவணைத்தீர், உம் தோளில் என்னை சுமந்தீர். ஐயா உம் தோளில் என்னை சுமந்தீர். உம் தோளில் என்னை சுமந்தீர். ஐயா உம்
மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. சொல்லுங்க சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பா நான் உம்மை நம்புகிறேன்னு சொல்லுங்க. லார்ட் ஐ பிலீவ் யூன்னு சொல்லுங்க. கர்த்தரே நான் உம்மை நம்புகிறேன்னு சொல்லுங்க. ஆமென். நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே. ஆமென் ஆமென். நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பே. என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பே. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன். ஓ லார்ட் வி பிலீவ் யூ. நாங்கள் உம்மை நம்புகிறோம். எல்லா ஜனங்கள் சேர்ந்து சொல்லும் பொழுது செங்கடல் திறக்கும். எல்லாரும் கர்த்தரை நம்பும் பொழுது எரிகோ தரமட்டமாகும். தேவ ஜனங்களே, திறக்கப்படாத வாசல்கள் திறக்கப்படும். திறக்கப்படாத ஊழியர்கள் திறக்கப்படும். இதுவரை நடந்திராத அற்புதங்கள் இனிமேல் நடக்கும். Yesterday வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பே. என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பே. அவர் சொன்னால் அதை செய்வார், நிறைவேற்றி முடிப்பார். அவர் மனிதர் அல்ல, பொய் சொல்ல அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நீங்க நம்புகிறீங்களா? ஏன்னா கடைசி வரைக்கும் நிற்க போகிறது நம்பிக்கை. ஆரம்பத்தில் நீங்க பயங்கர வல்லமையா இருந்திருக்கலாம், தீர்க்க தரிசனம்லாம் சொல்லியிருக்கலாம். ஆரம்ப நாட்களில் நீங்க அவ்வளோ ஆண்டவரை நம்பி இருப்பீங்க. ஆனா கடைசியில போக போக ஜபம் குறைஞ்சிருக்கும், வேத வாசிப்பு குறைஞ்சிருக்கும், வீட்டில் சண்டைகள் வந்திருக்கும், போராட்டங்கள் வந்திருக்கும், நிறைய காயங்கள். தேவ ஜனங்களே, போர் வீரர்களுக்கு நிறைய வெட்டு உழலாம். போர் வீராங்கனைகளுக்கும் வெட்டு உழலாம். கையில உள்ள கத்தி கீழே விழுந்திருக்கலாம். கத்தி வேத வசனமா இருக்குது. சாத்தான் என்ன செஞ்சிருப்பான்? ஆதியில உள்ள அந்த வேத வசனத்தினுடைய எல்லாமே என்ன செஞ்சிருப்பான்? குறைச்சிருப்பான். யுத்தம் வரும் பொழுது விசுவாச கேடகம் சிலப்பம் கீழே விழுந்திருக்கும். ஆனா ஆள் மனசுல ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த யுத்தத்துல என் கர்த்தர் வெற்றியை தருவாரு. ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது. தேவ ஜனங்களே, அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கு. எவ்வளவு பெரிய யுத்தம் வரட்டும், அவர் மேல உள்ள அன்பு நிலைச்சிருக்கட்டும். எவ்வளவு பெரிய யுத்தம் வரட்டும், அவர் மேல உள்ள விசுவாசம் நிலைச்சிருக்கட்டும். எவ்வளவு பெரிய யுத்தம் வரட்டும், அவர் மேல உள்ள நம்பிக்கை. எல்லாமே நம்ம இழக்கலாம். ஜெபத்துல குறைஞ்சிருக்கலாம், ஒருவேளை ஆவியின் வரங்கள்ல குறைஞ்சிருக்கலாம். ஆனா ஆண்டு சொல்லுகிறார், அன்புல குறைஞ்சிடாதீங்க, நம்பிக்கையில குறைஞ்சிடாதீங்க. இது கடைசி வரைக்கும் உதவி செய்யும். உங்க நம்பிக்கை கனெக்ஷன்ல இருந்துச்சுன்னா, நீங்க ஆண்டவரை நம்பிக்கொண்டே இருந்தீங்கன்னா திரும்பி அவர் உங்களை ரீஸ்டோர் பண்ணிடுவார். யோபுட்ட பாருங்க, எல்லாம் இழந்தார், ஆனா நம்பிக்கை இழக்கல. He lost everything. Nothing was remained to be lost, but he kept unlost. ஒரே ஒரு விஷயத்தை அவர் இழக்காம இருந்தார்னா அது அவருடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க அந்த நம்பிக்கை திரும்பி எல்லாவற்றையும் ரீஸ்டோர் பண்ணும், எல்லாவற்றையும் கொண்டு வரும்? எத்தனை பேர் சொல்றீங்க நான் நம்புகிறது என் தேவனாலே வரும், நான் நம்புகிறது தேவனாலே வரும்? தேவ ஜனங்களே, நம்பிக்கை உடைய ஆபிரகாம் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக தொடங்கி விட்டார். பிள்ளை இல்லையேன் என்ற கவலை அவருக்குள்ளாடி இல்லை. வாழ்க்கையில சிலது இல்லாம இருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான்னு வசனம் சொல்லுகிறதே. தேவன் இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்மளை நோக்கி சொல்லுகிறார், நீங்க விசுவாசத்துல வல்லவர்களாக மாற போறீங்க. அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டதான் ஆபிரகாமுக்கு. இன்னைக்கு இந்த அருமையான
ஆரம்ப நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறது, நீங்க ஆண்டவரை நம்ப ஆரம்பிங்க, ஆண்டவரை இன்னும் விசுவாசிக்க ஆரம்பிங்க. இதுதான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை. எதை இழந்தாலும் அந்த ஃபெலோஷிப் இழந்துடாதீங்க. ஜெபம் திரும்பி வந்துடும், வேத வாசிப்பு திரும்பி வந்துடும். ஆனா நம்பிக்கை நீங்க இழந்தீங்கன்னா அது திரும்பி வர கஷ்டம். நம்பிக்கை இருந்தா ஜெபம் திரும்பி வந்துருங்க. ஏன் நீங்க ஜெபிக்கிறீங்க? நம்பிக்கை இருக்கிறதுனால ஜெபிக்கிறீங்க. ஏன் வேதம் வாசிக்கிறீங்க? கர்த்தர் உதவி செய்வார்னு உங்க நம்பிக்கையை உபயோகப்படுத்துறீங்க. ஆனா நம்பிக்கை இழக்கும் பொழுது வேதம் மூடப்படும். நம்பிக்கை இழக்கும் பொழுது ஜெபம் மூடப்படும். நம்பிக்கை இழக்கும் பொழுது உலகம் உள்ள வரும். சினிமாக்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க, உலகத்தை நேசிக்க ஆரம்பிப்பீங்க, உலகத்துக்கு பின்னாடி போக ஆரம்பிப்பீங்க. ஜெபம் இருண்டு போகும், குடும்ப ஜெபம் இருண்டு போகும், சபை ஆராதனை இருண்டு போகும். துதிச்ச நீங்க துதிக்காமல் போவீங்க. இருண்ட இருதயத்துக்குள்ள சாத்தான் வருவான். தேவ ஜனங்களை இன்னைக்கு ஆண்டவர் நம்மள்ட்ட சொல்லுகிற அருமையான வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் வயதுல முதிர்ந்தவராய் இருந்தார். வேத வசனம் அழகாக சொல்லுகிறது. ரோமர் 4:19 வசனம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானாய். தேவ ஜனங்களே, 100 வயசு ஆயிட்டு அவனுக்கு சரீரம் செத்து போனது. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இயற்கையாகவே எவ்ரிதிங் இஸ் ஸ்கேட்டர்டு, எவ்ரிதிங் இஸ் டிஸ்ட்ராக்டட். எல்லாமே உங்களுக்கு நிர்மூலம் ஆனது போல இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு டாக்டர் உதவி செய்யாம இருக்கலாம், மனிதர்கள் உதவி செய்யாம இருக்கலாம், லிட்டரலா அற்புதம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, தேவனுடைய மகிமை அந்த 100வது வயசுல செத்து போன அந்த கர்ப்பத்தில் இறங்கினது. அந்த செத்து போன ஆபிரகாமுடைய வயது முதிர்ந்ததினால் எல்லா உபயோகங்கள் அற்று போன கர்ப்ப பைகள் எல்லாம் செத்து போன நிலைமையில இருந்த அந்த சரீரங்களுக்குள்ளாக இறங்க ஆரம்பித்தது. நடக்காததுன்னு சொன்னது நடந்தது. இது மெடிக்கல் அல்ல, கர்த்தருடைய நேரம் வந்ததுனால். ஆண்டு சொல்லுகிறார், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலர் மேல கர்த்தருடைய நேரம் வருகிறது. மரித்து போன உறுப்புகள்ல உயிர் உண்டாகும், மரித்து போன தொழில்ல உயிர் உண்டாகும், மரித்து போன ஜெப வாழ்க்கையில உயிர் உண்டாகும். இதை கர்த்தர் செய்வார். ஏன் தெரியுமா? நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. தேவ ஜனங்களே, விசுவாச குடும்பத்தாரே, உடன் பிறவா சகோதர சகோதரிகள் சொல்லலாம். கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட தெய்வீக உறவை உடைய தேவ ஜனங்கள், ஒரே குடும்பத்தார், ஒரே கிறிஸ்துவின் சரீரம், உண்மையான உறவினர்கள் தேவ ஜனங்கள் தான். ஹல்லேலூயா. அவருடைய அப்பத்தினாலும் இரத்தத்தினாலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். உங்க விசுவாசம் குறைவாக போகக்கூடாதுன்னு சொல்லுகிறார். உங்க நம்பிக்கை தளர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லுகிறார். உங்க இருதயம் வியாகுலப்பட வேண்டாம். கர்த்தர் செய்வார். கர்த்தர் அதினதின் காலத்துல நேர்த்தியா செய்வார். இதுவரைக்கும் செய்ததுக்காக மட்டும் நன்றி செலுத்த என்று சொல்கிறார். மற்றதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். Say thanks for everything whatever he has done. என்னென்ன செய்தாரோ அதற்கு உட்கார்ந்து நன்றி செலுத்த ஆரம்பிங்க. நீங்க உணர்ந்து பார்ப்பீங்க, அன்னைக்கு அந்த பெரிய பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாத்தினவர் இன்னைக்கு இந்த சின்ன பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்ற மாட்டாரா என்று சவால் விட தொடங்குவீர்கள். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வரியை சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நாங்கள் நம்புவோம் நம்புவோம் உம்மை மட்டுமே, எங்கள் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. தேவ ஜனங்கள், இந்த ஒரு வரியை சொல்லி நம்ம ஆராதனை முடித்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அப்படி இன்னைக்கு ஆண்டவரை நம்புவேன் மட்டும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். பூட்டுகளை திறப்பார், இருள் மாறும்,
தடைகள் மாறும். அவரை நம்புகிறது தான் விஷயம். ஆபிரகாமுக்கு அற்புதம் நடந்தது டாக்டரால் அல்ல, ஆபிரகாமுடைய வாழ்க்கை மாறினது கர்த்தரால். கர்த்தரால் ஒரு அற்புதம் நடக்கணும்னா you have to believe him. நீங்கள் அவரை நம்ப வேண்டும், வேற ஒன்றுமே இல்லை. எப்படி நம்ப முடியும்? அவர் உண்மை உள்ளவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் காலம் தாமதம் ஆக்குறாருன்னா ஒரு பெரிய திட்டமா இருக்கும். அவருடைய திட்டத்துல அது அற்புதமா இருக்கும். அதனால எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் அப்பா சமூகத்தில் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுப்போமா? என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பே. எல்லாரும் சொல்லி நம்ம எப்ப முடிக்கிறோம்? என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பே. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே. நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் நம்பிக்கை நீங்கள் தான்ப்பா. எதை இழந்தாலும் உங்களை நம்புகிறத நாங்கள் இழக்க போகிறதே இல்லை. கர்த்தர் நீரே எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறதுக்காக நன்றி. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். எல்லா தேவ ஜனங்களுடைய நம்பிக்கையை ஒரு விஷயம் கூட நீங்கள் பலப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீங்கள் எங்கள் ஒவ்வொரு பேருடைய நம்பிக்கையாக மாறினதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் மனுஷரையோ ஆண்டவரே ரட்சிக்க திராணி இல்லாத ராஜாக்களையோ பிரபுக்களையோ குதிரை வீரர்களையோ யுத்த வீரர்களையோ நம்பலை. நாங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை மேய்த்து வந்த என் தேவாதி தேவனை நம்புகிறோம். கத்தாதி கத்தரை நம்புகிறோம். கோலியாத்தை தரையில் வீழ்த்தினவரை உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு பேருடைய விசுவாசத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி, பலப்படுத்துறதுக்காக நன்றி. பிரேயர் டைம் குடும்பத்தாருடைய ஒவ்வொரு ஜெப குறிப்புங்க மேலே ஒரு அக்கினி இறங்கட்டும். அவனுடைய அமேன் ஜெப வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கிடைக்கட்டும். யாரெல்லாம் ஆண்டவரே இந்த விஷயம் நடக்கணும் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாக நடக்கட்டும். அவர்கள் இந்த வருஷம் சாட்சி சொல்கிற லெவலில் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லா ஜெப நேர குடும்பத்தாருக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா நாட்களினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்காக கொடுக்கப்படும். எல்லா அதிகாலை ஜெபத்தில் தேவ ஜனங்களுக்கு என்னென்ன நிகழ்ச்சி எப்படி நடக்கும்னு சொல்லப்படும். தேவ ஜனங்கள் இணைந்திருங்க. தொடர்ந்து இந்த வாரம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நல்ல பாதையில் நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.